Dear viewers, இப்போ நம்ம பார்க்க போறது பெயர்ச்சொல் தலைப்புல அடுத்து பண்புத் தொகை, உவமை தொகை, உம்மை தொகை. ஓகே, வேற்றுமை தொகை தான் இந்த 8 உருபுகள் வைத்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ பெயர்ச்சொல்ல பண்புத் தொகை, உவமை மற்றும் உம்மை தொகைங்கிறது, அதாவது மறுபடியும் அந்த பகுப்பதற்கே நான் போறேன். பகுதி விகுதியாக பிரிக்கும் பொழுது ஓகேங்களா, அந்த இடைநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கனெக்டிங் வேர்ட் வந்து மறைமுகமா ஒன்றை உணர்த்துது. அதுதான் வேற்றுமை தொகைக்கு 8 உருபு படிச்சிட்டோம். இப்போ பண்பு தொகை அது எப்படி வருது, எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்பு தொகை. ஓகே, இது எல்லாமே பெயர்ச்சொல் நவுனில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டாபிக் வந்து பண்பு தொகை. இப்போ பண்பு தொகை இதுல இருந்தே நான் ஆன்சர் எடுக்கிறேன். பண்பு அப்படின்னா என்ன? பண்புனா தட் மீன்ஸ் குவாலிட்டி. ஓகே, அவங்க தமிழில் வந்து பண்புங்கிறது தட் இஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பண்பாக இருப்பாங்கப்பா அப்படின்னா தட் இஸ் அவங்களுடைய குவாலிட்டி. ஓகே, அப்போ இங்கிலீஷில் இது எதை கிராமரில் வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, எல்லா அதாவது தமிழ் இலக்கணம் ஆங்கிலம் இரண்டும் ஒன்று தான். தட் இஸ் அதாவது ஆங்கில வழியில் அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் படிக்கும் பொழுது தாய்மொழி தமிழ் கிராமர் தெரிஞ்சால் இதை வச்சு அப்ளிகபிள் பண்ணி ஒரு மொழியில் நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அதை பேஸ் வச்சு நீங்கள் எத்தனை மொழினாலும் கற்றுக்கலாம். இப்போ ஹிந்தி எடுத்தீங்கன்னாலும் ஹிந்தியில் இது வரும், அச்சான் வரும். அச்சான்னா நல்ல, தட் இஸ் அட்ஜெக்டிவ். ஓகே, அப்போ அது மாதிரி வியஞ்சன், அந்த ஆப்போசிட்ஸ் உல்டே சப்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். அப்போ ஒன்று அதாவது தமிழில் நீங்கள் நல்லா பேசிக் நல்லா புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மொழிகள் கற்றுக்கும் போது இங்கிலீஷ் கிராமர் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இல்லை ஃப்ரெஞ்சு, எனி அதர் லாங்குவேஜ் கற்றுக்கும் பொழுது தாய்மொழி தமிழ் உங்களுக்கு நல்ல பேசிக் நல்லா தெரிஞ்சிருந்ததுனாலே அடுத்த மொழி லிங்குவிஸ்டிக்ங்கிறது மொழியியல் படிக்கும்போது மிக எளிமையாக இருக்கும். அப்போ பண்பு தொகை தட் இஸ் பண்பு, குவாலிட்டி. ஓகே, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒரு 2 வார்த்தைகள் எழுதிட்டு நான் அதை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, வட்ட மேசை. வட்ட மேசை. வெண்மணல். வெண்மணல். இப்போ இதுல இந்த மேசை அப்படிங்கிறது பெயர் சொல். ஓகே, மணல் அப்படிங்கிறதும் பெயர் சொல். ஓகே, டேபிள் இது வந்து மணல்ங்கிறது சாண்ட். அப்போ அது வந்து ஒரு நவுன், ஒரு பொருளையோ பெயரை குறிக்கிறது பெயர் சொல்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேசைங்கிறது ஒரு பெயர் சொல், மணல்ங்கிறது பெயர் சொல். அப்போ அந்த நவுனை வந்து டெஸ்கிரிப்டிவாக அது என்ன மாதிரி, இப்போ இங்கே வட்ட மேசை அப்படின்னா அந்த மேஜையோடைய வடிவம் ஷேப்பை சொல்லியிருக்காங்க, வட்ட ரவுண்ட் டேபிள். ஓகேங்களா? அடுத்து மணல் அப்படிங்கிறது ஒரு ஆத்து மணல், சாண்டு. வெண்மணல், வெண்ணா அதோடைய கலர், குவாலிட்டி. ஓகே, அப்போ வெண்மணல். இப்போது இந்த பண்பு தொகைங்கிறது இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அப்போ சுடு மணல், வெண்மணல், செந்தாமரை, செந்தமிழ். ஓகேங்களா? செந்தாமரைனா செம்மையான, செந்தாமரைனா ரெட் லோட்டஸ், சிகப்பு வண்ணமுடைய. அப்போ வண்ணம், அதோடைய வடிவம், ஒரு நேர்பார்வை. ஓகேங்களா? பார்வைங்கிறது பேச, நேர்பார்வைனா ஒரு நிமிர்ந்த பார்வை. ஸோ அதோடைய குவாலிட்டி சொல்கிறது தான் வந்து பண்பு தொகை. அப்போ வட்டமான மேசை, இப்போ இதை மறைமுக வட்ட மேசை. அப்போ நம்ம அந்த சென்டென்ஸாக பகுதி விகுதிக்கு இடையில் இந்த பண்பு தொகை எப்படி மறைந்து வந்திருக்கு அப்படின்னா, வட்டமான மேசை, வெண்மையான மணல். ஓகே, அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், பண்பு தொகையாக வாசிக்கும் பொழுது வட்டமான மேசை. சரிங்களா? அடுத்து வெண்மையான மணல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பண்பு தொகை. அப்புறம் சிறப்பு பெயர், அதாவது சில பண்பு தொகையில் எப்படி இருக்கும்னா சாதாரணமாக ஒரு பெயர் இருக்கும், ஒரு சிறப்பு பெயரும் சேர்ந்துருக்கும், அதுவும் பண்பு தொகையில் தான் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது சாரை பாம்பு, சிட்டு குருவி. ஓகேங்களா? அப்போ இது வந்து சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னா தட் இஸ் அந்த ஸ்பீஷியஸ்க்கோ ஒரு ஸ்பெஷல் நேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து எடுத்துக்காட்டு வந்து சிறப்பு பெயர். சிறப்பு பெயரோடு சேர்ந்து சிறப்பு பெயர் கூட்டல் ஒரு பெயர் சொல்.
ஓகேவா? அதுதான் இந்த இதுக்கு எக்ஸாம்பிள். சாரை பாம்பு சிட்டுக்குருவி. அப்போ சாரை ஆகிய பாம்பு. ஸோ அந்த ஒரு ஸ்பீஷியஸில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றை நம்ம உணர்த்துறது. அப்போ இதை எப்படி மறைமுகமாக நம்ம வெளியே சென்டென்ஸ் பண்ணும்போது சாரை ஆகிய பாம்பு. ஓகேங்களா? சிட்டு ஆகிய குருவி. சிட்டு ஆகிய குருவி. இதுதான் வந்து பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அடுத்து உவமை தொகை. அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் பண்புத்தொகை. ஓகே, தட் இஸ் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் வச்சு ஒரு பெயர் சொல் சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உவமை தொகை. இந்த கொஸ்டின்ல இருந்து நான் ஆன்சர் எடுக்கிறேன். உவமை. உவமை அப்படின்னா கம்பேரிஷன். சரிங்களா? உவமை அப்படின்னா ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடுதல். அது மாதிரி இருக்கு, அது போன்று இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ இதுவும் எக்ஸாம்பிள் போல. ஓகேங்களா? அந்த போல அப்படிங்கிற உவம உருபு. எப்படி வேற்றுமை தொகைக்கு அந்த 8 உருபுகள் சொன்னேனோ அதே மாதிரி உவமை தொகையில் போல அப்படிங்கிற உருபு மறைந்து வரும். ஓகே, ஸோ உவமை தொகையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது போல என்னும் உருபு. உருபுன்னா வேறு ஒன்றும் இல்லை, தட் இஸ் ஒன் எலிமெண்ட். ஓகே, எப்படி சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் எலிமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஒரு பார்ட், ஒரு போர்ஷன் எப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ போல உவமை தொகை போல அப்படிங்கிற உருபு மறைந்து வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பவள வாய். ஓகே, முத்து பல். ஓகே, முகத்தாமரை. ஓகே, அப்போ இங்க பாத்தீங்கன்னா பவள வாய், முத்து பல், முகத்தாமரை. தாமரை முகம், முகத்தாமரை எப்படினாலும் வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யுள்ள தமிழ், அதாவது பவளம் போன்ற வாய் ஒரு பெண்ணினுடைய செய்யுள்ள வரும். அழக வர்ணிக்கும் பொழுது அவளுடைய முகம் தாமரை போன்று மலர்ந்த முகம். சரிங்களா? முத்துக்கள் போன்ற, முத்து வரிசை போன்ற பற்கள். அடுத்து பவளம் போன்ற வாய். பவளம்ங்கிறது நல்ல சிவப்பான கலருங்கும் போது அப்போ பெண்ணை வர்ணிக்கும் பொழுது சிவப்பு அதரங்கள், அதரங்கிறது வாய். அப்போ பவளத்தை ஒத்த, பவளம் போல. அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம போலங்கிற உருவு மறைந்திருக்கு இதுக்குள்ள. ஓகே, தட் இஸ் உவமை தொகை. அப்போ இதை எப்படி நம்ம மீனிங்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது பவள வாய் அப்படிங்கிறது எப்படி வாசிக்கணும்னா பவளம் போன்ற வாய். பவளம் போன்ற வாய். ஓகேங்களா? அடுத்து முத்து, முத்து பல். அப்போ முத்தை போன்ற, முத்து போல, முத்து போன்ற பல். ஓகே, அடுத்து தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற முகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உவமை தொகை. போல என்ற உவம உருவு மறைந்து வரக்கூடிய பெயர் சொல் தொகைக்கு உவமை தொகை. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் உம்மை தொகை. ஓகேங்களா? உம்மை தொகை. இதுல இந்த கேள்வியிலே பதில் இருக்கு. உம்மை தொகைனா எந்த உருபு, அதுல வந்து போல அப்படிங்கிற உவம உருபு மறைந்து வந்திருப்பது போல உம்மை தொகை அப்படிங்கிறதுல இந்த உம்மு தான் வேற்றுமை உருபு. அப்ப என்ற உருபு மறைந்து வந்திருக்கும். சரிங்களா? தமிழ்ல வந்து அந்த எலிமெண்ட், இந்த பார்ட்லாம் வந்து நம்ம கொஞ்சம், அதாவது உவமை தொகைனா போல, உம்மைனா இதுலேயே இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதி படிச்சுக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து லேர்னிங்க்கு நீங்கள் எழுதி படிங்க. ஒன்ஸ் எழுதுனீங்கனாலே நல்ல மனசில் பதிஞ்சிரும். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொன்னால் நல்ல மனசில் பதியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள், தாய் சேய். ஓகே, தோட்டம் துறவு,
ஓகே, இட்லி வடை. ஓகே, இப்போ இந்த உம்முங்கிறத சேர்த்து நம்ம இதை மாற்றி எழுதணும். அப்போ தாயும் சேயும், தாயும் சேயும். ஓகே, தோட்டமும் துறவும், தோட்டம் தோப்பு, தோட்டம் துறவு அப்படின்னா தோட்டமும் தோப்பா இருக்கிறது. ஓகே, தோட்டமும் துறவும், தோட்டமும் துறவும். ஓகே, அடுத்து இட்லி வடை, இட்லியும் வடையும், இட்லியும் வடையும். ஓகேங்களா? அப்போ இந்த உம்முங்கிற வேற்றுமை உருபு இங்க இருக்கு பாருங்க. தாயும் தோட்டமும் இட்லியும். அப்ப இந்த உருபு உம்ங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வரக்கூடியது தான் உம்மை தொகை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கிறது பெயர் சொல்லோட வகைகள், ஆக்கப்பெயர்கள், கூட்டுப்பெயர்கள், அதில் உள்ள வகைகள். அப்புறம் வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகையில் 8 உருபு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பண்பு தொகை, உவமை தொகை மற்றும் உண்மை தொகை, உம்மை தொகை. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெயர் சொல்ல உள்ள திணை எண் பால். அதை வந்து அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்.